ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். திருமணம் என்பது என்ன? இருவராய் இருக்கிறவர்களை ஒருவராய் இணைப்பது தான் திருமணம். இன்றைக்கு நான் ஒருவராக இருக்கணுமே தவிர என்றைக்கும் திருமணத்திற்கு பின்பாகவும் இருமனமாகவே இருக்கிறோம். கணவன் ஒன்றை சொன்னால் அது மனைவிக்கு பிடிக்க மாட்டேங்குது, மனைவி ஒன்றை சொன்னால் கணவனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஒருவரை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். பிள்ளைகளையும் அதே போல தான். பிள்ளைகள் சொல்கிற வார்த்தைகள் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிற வார்த்தைகள் பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஒருவரை ஒருவர் இன்னைக்கு புத்தி சொல்வதற்கும் ஒருவரை ஒருவர் தாங்குவதற்கும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். இன்று எண்ணப்படுபவளும் நாடோறும் ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னா அது ஒவ்வொரு நாளை குறிக்கிறது. ஏதோ ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதமாக இருந்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, திருமணம் முடித்த ஆரம்பத்தில் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தோம், எப்படிலாம் சமாதானமாக இருந்தோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம், நம்ம எந்த ஒரு காரியத்தினாலும் நம்ம கலந்து ஆலோசித்து தான் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாளையே பேசுவார்களே தவிர இன்று எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் என் பேச்சையே கேட்க மாட்டாருங்க, அவர் ஒன்றை நினைச்சதை தான் செய்வார் என்று சொல்லி மனைவி ஒரு பக்கத்தில் சொல்ல, இன்னொரு பக்கத்தில் கணவனார் என்ன சொல்லுங்க தெரியுமா, என் மனைவியா அது ஒன்றுமே செஞ்சால் சரியாக செய்யாது என்று சொல்லி மனைவியை குறித்து குற்றச்சாட்டு, பிள்ளைகளை குறித்து குற்றச்சாட்டு, எல்லாத்தையும் பற்றி நம்ம குற்றம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தவிர குறைதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர இந்த வசனம் என்ன சொல்லுது, இன்று எண்ணப்படும் அளவும் அப்படின்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஒருவருக்காக ஒருவர் நம்ம புத்தி சொல்வதிலையும் சரி, ஒருவருக்கு உதவுவதிலையும் சரி. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உதவும் உறவுகள் என்று சொல்கிறார். இதுக்குத்தான் ஆண்டவர் 2 பேரை வைத்திருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சாராள் உதவியாக இருந்தாள். சாராள்கிட்ட ஒன்று நிமித்தம் எனக்கு என்ன வந்துடும், ஆபத்து வந்துடும், அதனால் நீ என் மனைவின்னு சொல்லிடாத, நீ சகோதரின்னு சொல்லுன்னா அப்படியே சொல்லிட்டா. அதன் நிமித்தமாக இங்கே சாராளுக்கு ஆபத்து வருகிறது. எனக்கு ஆபத்து வந்தாலும் என் ஆண்டவர் சொல்லிவிட்டாள், ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லிவிட்டார், அவர் சொன்னபடியே செய்தால். பாருங்கள், உதவியாக இருந்தால். அதே போல் தான் சாராள் உதவியாக இருந்தது போல் ஈசாக்குக்கு ரெபேக்காள் உதவியாக அதே வார்த்தையை தான் ரெபேக்காளும் சொன்னாள். நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் உதவியாக தான் இருந்தார்களே தவிர ஆசீர்வாதமாக தான் இருந்தார்களே தவிர இன்றைக்கு நாம் தான் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இல்லாமல் இருக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நம்ம, உதவியாக இருக்க வேண்டிய நம்ம உபத்திரவமாக தானே இருந்து கொண்டிருக்கிறோம். உதவியாக இருக்கிற வேண்டிய நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் இவங்க உதவுமே உதவாதவங்க, இவங்களால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம எப்போது நம்ம மற்றவர்களை, அதாவது நம்முடைய கணவனரை மற்றவர் என்று பார்க்கிறோமோ, நம்முடைய மனைவியை மற்றவள் என்று பார்க்கிறோமோ, இவள்கிட்ட ஏன் சொல்லணும், இவளுக்காக நம்ம ஏன் இதை செய்யணும் என்று சொல்லி உதவுகிறதை விட்டுவிட்டு, ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு, அன்பு செலுத்துகிறதை விட்டுவிட்டு, புத்தி செலுத்துகிறதை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீ ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் இன்றும் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.